டே ஒன் ஆஃப் நான் மீன் வளர்க்க சொல்லி கொடுக்க போறேன். நீங்க ஆசைப்பட்டு மீன் வளர்க்கணும்னு நினைப்பீங்க, ஆனா அந்த இடத்துல ஒரு தப்பு பண்றீங்க. என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பவுல வாங்கி அதுல கோல்டு ஃபிஷோ இல்ல வேற ஏதாவது பெரிய மீனை விடுவீங்க. ஆனா அது 2 நாள் 3 நாள்ல பாத்தீங்கன்னா டெத் ஆயிடும். நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் காது குத்து கேளுங்க. ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு ஓபன் பிளேஸ் தேவைப்படும். இந்த பவுல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபைடரை தவிர வேற எந்த ஃபிஷ்ஷுமே வளர்க்க முடியாது. வேற எந்த ஃபிஷ் வளர்த்தாலும் சீக்கிரம் டெத் ஆயிடும். அதனால நீங்க பவுல்ல வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபைடர் ஃபிஷ் தவிர வேற எந்த ஃபிஷ்ஷுமே வாங்காதீங்க. வேற எந்த கலர் ஃபிஷ் வாங்கினாலும் கண்டிப்பா டேங்கும் ஆக்சிஜன் சப்ளையும் கண்டிப்பா தேவை. நீங்க பவுல்ல ஃபைடர் ஃபிஷ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வளர்க்கலாம். ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ஆக்சிஜன் சப்ளையும் தேவையில்லை. வீக்லி 1 டைம் தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு ஃபுட்டு பாத்தீங்கன்னா காலையில நைட்டு சின்னதா கடுகு மாதிரி இருக்கும். காலையில 6 நைட் 6 போட்டா மட்டுமே போதும். நீங்க பவுல்ல ஃபைடர் ஃபிஷ் வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபிஜி மேலேயே டிவி பக்கத்துல தயவு செஞ்சு வைக்காதீங்க. வேற எங்கன்னா இடத்த சேஞ்ச் பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம பவுல்ல எந்த மாதிரியான ஃபிஷ் வளர்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு பர்சனலா என் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். நாளைக்கான வீடியோல நம்ம டேங்க் எந்த சைஸ் செட் பண்ணலாம், தண்ணி எப்படி கண்டிஷன் பண்ணலாம் சொல்லிட்டு நாளைக்கான வீடியோ பார்க்கலாம். மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஸ்ட்ரைட்டா உங்க டிஎம்க்கு வரும். மறக்காம இந்த வீடியோவை மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.